ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதர்வா நடிப்பில் வெளியான இதயம் முரளி அண்ட் ஹார்டின் ரெண்டு படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இதயம் முரளி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் வராரு. ஹீரோ கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அங்கே தான் ஃபகத் வாசிலை சந்திக்கிறாங்க. அப்போது ஃபகத் வாசில்கிட்ட தன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு பொண்ணை ஒன்று லவ் பண்ணுறாரு. அவங்க தான் பிரீத்தி முகுந்தன். அவங்கள எங்கே பார்த்தாலும் சுற்றுறது, பின்னாடியே போகிறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அங்கே பிரீத்தி முகுந்தனும் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் விட்டு விலகிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருது. முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பா சரியானதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அங்கே வந்து அடுத்த ஹீரோயின் வராங்க. அவங்க தான் கைடு லோகர். இப்போ கைடு லோகர் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பழைய காதலியான பிரீத்தி முகுந்தனும் ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஓகே ஆனாங்க, யாரை ஃபைனலாக கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபன்னாகவும் கொண்டு போயிருப்பாங்க, நல்ல ரொமான்டிக்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய லொக்கேஷன் எல்லாம் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அது மாதிரி பக்கத்து வாசியில் வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. மறக்காம தேட்டரில் பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா பாருங்க. அடுத்ததா ஹார்டின். படத்தோட ஸ்டார்டிங்ல ராஜஸ்தான்ல இருக்க ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதே ஊர்ல தான் இருக்காங்க. சரி, நம்ம ஊர்ல ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து ரெண்டு பேரும் பழகிக்கிறாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகி டே பை டே பேச பேச அந்த ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல வந்து லவ் வந்துருது. ஹீரோயின் வந்து ஒரு நாள் லவ் சொல்றா. ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட அப்படிலாம் பழகல, நீ ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும், நீ என்ன திடீர்னு இப்படி சொல்ற சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆகுறாப்ல. ஹீரோயின் ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டதுனால ஹீரோ வந்து அதுக்கப்புறம் ஒரு உண்மையை ஒன்று சொல்றாரு. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிருச்சு, அதனாலதான் இங்க வந்து வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே பேசி பேசி கரெக்ட் பண்ணி ஹீரோ லவ் பண்ண வச்சிடறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. பழசு எல்லாமே மறந்து போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ வெளில வந்தாரா, காதலியோட சேர்ந்தாங்களா இல்ல எக்ஸ் காதலியோட சேர்ந்தாங்களா அப்படிங்கறதா படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. இது ஒரு லவ் ஸ்டோரியான படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பாய், see you.